ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம்பு, இஞ்சி, எலுமிச்சம்பழம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க. நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. நமக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அது ஒரு மாதிரி அவமானமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் ஆண்மை தன்மை இல்லாமங்க பெண்களுக்கு மலட்டுத்தன்மை. இது மத்தவங்க நம்மளை பத்தி ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களோ என்னமோன்னு நிறைய பேர் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்க. இது டாக்டர்கிட்ட சொல்ல கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. மற்றவங்ககிட்ட சொன்னா நம்மளை ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா கஷ்டப்பட வேண்டாங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காகத்தான் ஒரு அருமையான ரெமடி நம்ம இன்னைக்கு ரெடி பண்றோம். இந்த ரெமடியை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முற்றிலுமா தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. வயது வந்த எல்லா ஆண்களுமே இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும். அதாவது ஹார்மோன் உற்பத்தியில ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி ரொம்பவே குறைவாதாங்க இருக்கும். தாம்பத்திய ஆர்வமே இல்லாம இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாகும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடலுறவுக்கு முன்னாடியே விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும். விந்தனுடைய தரமும் எண்ணிக்கும் ரொம்பவே குறைவாகத்தாங்க இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பதிலும் பிரச்சனையாயிருங்க. பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை பலன் இல்லாம இருக்கிறது, மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். அதாவது உங்களுக்கு ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளுக்கும் சரியான அளவுல போகாம இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்குங்க. பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருங்க. அதாவது 80 வயதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பலம் வாய்ந்த குதிரை பலம் வாய்ந்த தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியும். இந்த 3 பொருளையும் நீங்க பயன்படுத்தினாலே போதுங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. மேல உள்ள தோலை நீக்கிட்டு லைட்டா தட்டி எடுத்துக்கோங்க. இதை லைட்டா தட்டி ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. வெது வெதுப்பான சுடுதண்ணி வச்சுக்கோங்க. அதுல போட்டுருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இஞ்சி ரத்தம் சரியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ரத்தம் சரியா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி எடுத்துக்கோங்க. ஹார்மோன் சுரப்பியை தூண்டுங்க. பாலியல் உணர்வை தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த இஞ்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கிராம்பும் தாங்க. கிராம்பும் ஒரு 3 கிராம்பு எடுத்து லைட்டா தட்டி அந்த சுடுதண்ணியில ஏற்கனவே ஒரு டம்ளர் சுடுதண்ணியில இஞ்சி போட்டிருக்கீங்க இல்லையா, அதோட சேர்த்து இந்த கிராமையும் போட்டுருங்க. ஆண் பெண் 2 பேருக்கும் ஹார்மோன் உற்பத்தியை தூண்டும். இதில் உள்ள காரத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்க. அதே மாதிரி லெமனும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த சுடுதண்ணியில கலந்து இந்த 3ஐயுமே நீங்க மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் குடிக்கணும். அதோடைய மூணோட மருத்துவ தன்மைகளும் அந்த சுடு தண்ணியில இறங்கணுங்க. லெமன் பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பையுமே கொடுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க எடுத்து திரும்ப ஒரு வேற பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே குடிக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக நீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் அந்த மாதிரி கலந்து கூட குடிக்கலாங்க. இது தாம்பத்தியோட ஈடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிங்க. அதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இது நீங்க தாம்பத்தியோட ஈடுபடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இந்த மாதிரி நீங்க நைட்டு குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அதாவது ஆண்மை தன்மை பிரச்சனையை போக்குறதுக்கு இந்த ரெமடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்னி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.